நீட் 2025 ஒரு வழியா முடிஞ்சாச்சு. இந்த MBBS அப்படிங்கிற இந்த 4 எழுத்தை நம்ம பேருக்கு பின்னாடி போடணும் அப்படிங்கறதுக்காக பல பேர் பல கனவோட ஒவ்வொரு நாளும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சு நிறைய ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் எல்லாம் கூட இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வார்த்தையால நம்ம சொல்லிடுறோம் இந்த வருஷம் வந்து கட் ஆஃப் அதிகமாகுமா இல்ல கம்மியாகுமா, பேப்பர் எப்படி இருந்துச்சு, ஒரு 3 மணி நேரத்துக்கு ஒரு 4.5 மணி நேரம் பேப்பரை செட் பண்ணி வச்சு ரொம்பவே வந்து கஷ்டம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வார்த்தையால இதெல்லாம் சொல்றது ஈஸி, பட் எஃபர்ட்ஸ் அப்படி கிடையாது. ஸோ இந்த வீடியோல நீங்க அடுத்த நீட் எக்ஸாம் கொடுக்கணும் இல்ல டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற கனவோடு இருக்க ஒவ்வொருத்தங்களுக்குமே இந்த வீடியோ ரொம்ப 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 முக்கியமானது. சோ தயவு செஞ்சு அடுத்த ஒரு 10 நிமிஷம் நினைக்கிறேன். சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இதுல நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்குவீங்க. அது அடுத்து வரப்போற எல்லாத்துக்குமே டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஒரு ரிப்பீட்டரா இருக்கலாம் இல்ல ரீரிப்பீட்டரா இருக்கலாம், ஒரு 12th 11th இல்ல ஈவன் 10 ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் லிசன் டு மீ அண்ட் முடிஞ்ச அளவு இந்த வீடியோவை இன்னும் நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேத்துக்கு இன்னும் நீட் எக்ஸாம்னா என்ன இல்ல ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னா என்ன, நம்ம எப்படி படிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தெரியாம ஒரு பயத்துல இருக்கும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கும் போது இன்னும் நிறைய விஷயங்களால நம்ம தடுக்கலாம். ஸோ ஜஸ்ட் மூவ் டு தி வீடியோ. ஸோ முதல்ல இந்த நீட் பேப்பர் பார்க்கும்போது அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின்ஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா எஸ் தான். ஸோ இல்லைன்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா NCERT தாண்டியும் கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா பயோவா இருக்கட்டும், பிசிக்ஸா இருக்கட்டும், கெமிஸ்ட்ரியா இருக்கட்டும், பயோ வந்து என்னதான் பேப்பர் ஈஸி அப்படின்னு சொன்னாலும் ஸோ உண்மையை சொன்னோம் அப்படின்னா பேப்பர் ரொம்ப லென்த்தி. நீங்க பயோவுக்கு இங்க வந்து ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி இருந்துச்சு. பயோல நிறைய NCERTல இருந்து தாண்டி கூட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அடுத்தது பிசிக்ஸ் வந்து இருக்கிறதுலே சொல்லணும் அப்படின்னா டஃபஸ்டா இருந்துச்சு. கண்டிப்பா உண்மைதான். கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை மாடரேட் பேப்பர் ஆனாலும் என்ன கேட்டா பார்த்த கொஸ்டின்ஸ் வரலும் லென்த்தியான பேப்பர் தான். அதையும் தாண்டி ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆக்சுவலி பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரிக்கியா தான் இருந்துச்சு. ஸோ நான் உண்மையை சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு அது ஈஸியா இருந்துச்சுன்னா ஓகே, பட் ரியலி இதுதான் வந்து ஜென்ரலி இந்த தடவை நீட்ல பார்த்தாலும் எனக்கு தெரிஞ்ச விஷயம். சரி, அப்ப அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின்ஸ் எல்லாம் எப்படி கேட்டிருக்காங்க, இனி வரும் காலத்துல பேட்டர்ன் இப்படிதான் இருக்குமா? ஏன்னா இந்த தடவை வந்து PYQ பேட்டர்ன் அப்படியே மொத்தமா மாறிடுச்சு. ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி எல்லாம் எதுவுமே வரல. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்துச்சு. இனி வரப்போற காலகட்டத்திலயும் அப்படிதான் இருக்குமா? அப்படி இருக்குங்கிற பட்சத்துல இதுக்காகலாம் என்னோட ட்ரீமை தான் நம்ம விட்டு கொடுக்கவே கூடாது. இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சது. ஸோ அடுத்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அடுத்த வருஷம் நீட் இப்படிதான் இருக்குமா? ஸோ நிறைய நியூஸ் எல்லாம் நான் கேட்கிறேன். அப்ப நான் வந்து என் கனவெல்லாம் மாத்திட்டு நானும் வந்து வேற விதமா நான் சிம்பிளா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் எப்பயே மறந்துருங்க. அப்படிலாம் கிடையாது. எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்றோம். ஸோ இந்த எக்ஸாமுக்கு நம்ம அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாத்திர நம்ம அதை விட டஃப் கொடுக்குற மாதிரி நம்ம தயாராகணும். இதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய லெசன். அண்ட் நான் எடுத்துக்கிட்ட லெசனும் அதே தான். பிகாஸ் ஒன்ஸ் வந்து 2016 இந்த எக்ஸாம் வந்த போது நமக்கு அப்போ வந்து இந்த மாதிரி நீட் எக்ஸாம்னா என்ன அப்படின்னு தெரியாத இதுல இருந்தோம். ஸோ அந்த மாதிரி 2 தடவை நீட் கொடுத்து அப்போ அந்த ஃபேஸ்ல தான் நானும் இருந்தேன். ஸோ ஐ கேம் அவுட் ஆஃப் இட். அண்ட் இப்போ நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஒரு லைஃப் ஸ்டைல இருக்கும். அது மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இந்த லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் கண்டிப்பா நடக்கும். டாக்டரும் ஆகதான் போறீங்க, MBBSும் வாங்கதான் போறோம். அதனால எந்த ஒரு பாயிண்ட்லயும் நீங்க கிவ் அப் பண்ணவே கூடாது. சரியா? சோ பாஸ்ட் நம்ம வண்டியில ஓடிட்டே தான் இருக்கு. சோ பப்ளிக் எக்ஸாமும் எப்படி கொடுத்துருக்கோம் தெரியல, நீட் எக்ஸாம் வேற கொடுத்துருக்கோம். சோ இது எல்லாத்தையும் கொஞ்சம் தூக்கி போட்டுட்டு இன்னுமே நமக்கு நிறைய 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 வாய்ப்பு வந்துகிட்டே தான் இருக்க போகுது. ஸோ நாளை எந்த ஒரு இடத்துலையுமே நீங்க கிவ் அப் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நமக்கு டைம் எதுக்கு அப்படின்னா ரீசெட் பண்றதுக்காக. ஸோ நான் இனி என்ன எப்படி என் மைண்ட் செட்டை நான் எப்படி மாத்த போறேன், இதை நான் எப்படி நான் வந்து ரீசெட் பண்ணி அடுத்த சேலஞ்சுக்கு நான் ரெடி ஆக போறேன், இப்படிதான் நீங்க இருக்கணும். ஸோ த ஃபியூச்சர் இஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். ஐ எம் டாக்டர் மிருதுளா ஃப்ரம் 100 Learning. ஸோ இப்போ முதல்ல பார்க்கலாம் இந்த பேப்பர் எப்படி இருந்துச்சு. ஸோ இப்போ இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த தடவை கொஸ்டின் பேட்டர்னே சேஞ்ச் ஆயிருக்குன்னு சொன்னா வெயிட்டேஜ் எல்லாமே மாறி இருக்கு. ஸோ லிவிங் வேர்ல்ட்ல இருந்து கொஸ்டின்ஸ் வரல, பயாலஜிக்கல் கிளாசிபிகேஷன் வந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. பிளான்ட் கிங்டம்ல பாத்தீங்கன்னா 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அனிமல் கிங்டம்ல ஒரு 3 கொஸ்டின், அதுல கொஞ்சம் அவுட் ஆஃப் NCERT இருந்து ஒரு கொஸ்டின் வந்த மாதிரி இருக்கு. நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. மார்ஃபாலஜியா இருக்கட்டும், அனட்டமி, ஸ்ட்ரக்சரல் ஆர்கனைசேஷன் அண்ட் அனிமல்ஸா இருக்கட்டும், செல் யூனிட் ஆஃப் லைஃப், இது ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு கொஸ்டின். ஸோ இதுலயும் நான் ஒன்று உங்களுக்கு காட்டணும். பயோமாலிகுல்ஸா இருக்கட்டும், செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன், ஸோ போட்டோசிந்தசிஸ்ல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு, ரெஸ்பிரேஷன்ல இருந்து ஒரு கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா பிளான் growth and developmentல இருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு, பிரீதிங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச். ஸோ முக்கியமா நான் இந்த பார்ட்க்கு வர்றேன். ஓகே, சோ இந்த ஹியூமன் பிசியாலஜியை பொறுத்தவரைக்கும் டைரக்டான கொஸ்டின்ஸ் யூசுவலாவே இதுல தனித்தனியா பாத்தீங்க அப்படின்னா 2 கொஸ்டின் வரும். ஆனா அப்படி இல்லாம இந்த 4-5 சாப்டர் சேர்த்து ஒரு கொஸ்டின், அதுவும் இந்த டிசார்டர்ஸ் இருந்து கேட்டிருந்தாங்க. அண்ட் மெத்தபடி பாத்தீங்கன்னா செப்பரேட்டா கொஸ்டின் வந்திருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட 0 கொஸ்டினே கேட்கல. அதாவது பேப்பருடைய பேட்டர்னே மாத்திட்டாங்க, which is very much important. ஸோ ஹியூமன் பிசியாலஜி எல்லாமே MBBS சீட்டுக்கு வேலையே இல்லைங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அதுல இருந்தே கொஸ்டின் நமக்கு டோட்டலா ரிமூவ் பண்ணி வச்சிருக்காங்க. சரி, சோ அடுத்தது அதே மாதிரி 12th போர்ஷன்ஸ்ல பார்க்கும்போது செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், ஃபிளாரிங் பிளான்ஸ், இதுலயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கு.
ஹியூமன் ரீப்ரடக்டிவ் ஹெல்த்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அண்ட் அதே மாதிரி மாலிகுலர் ஜெனடிக்ஸ் எல்லாமே எப்பயும் போல கொஸ்டின்ஸ் வந்துருச்சு. எவல்யூஷன்ல ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ்லயும் கொஞ்சம் ட்விஸ்டா இருக்கு. பயோடெக்னாலஜிலயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி ஆர்கானிசம் அண்ட் பாப்புலேஷன்லயும் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஸோ இது மாதிரி பேப்பர் ஈஸின்னு சொன்னாலும் என்ன பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ல படிச்சிருந்தாலும் சரி, இந்த பேப்பருக்கு நம்ம தயாரா இருக்குமா, ஸோ அந்த அளவு நமக்கு டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்களா, ஸோ இஃப் இட் இஸ் லைக் ஒரு வெல் வாஸ்ட் அப்படின்னா கண்டிப்பா இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க. பட் இப்போ நான் சொல்ற இந்த பேப்பர் எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஸோ ஈகோ சிஸ்டம்ல இருந்து ஒரு 3 கொஸ்டின், பயோடைவர்சிட்டி இருந்து 2 கொஸ்டின். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ நான் ஒவ்வொரு கொஸ்டினா ஆரம்பிக்கிறேன். தயவு செஞ்சு இதை பாருங்க. இதை வச்சுதான் நம்ம இனி அடுத்த வருஷத்துலாம் இன்னும் சூப்பரா ப்ரிப்பேர் பண்றதுக்கு தயார் ஆயிட்டு இருக்க போறோம். ஸோ என் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருந்தாலும் நான் ஒரு கொஸ்டினை பாக்குறேன், இது வந்து எனக்கு என்ன தெரிஞ்சது நான் சொல்றேன், அதே மாதிரி நீங்களும் பார்த்து சொல்லுங்க. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா, ஸோ நமக்கு செக்ஷுவல் ரீப்ரடக்ஷன் ஃபிளாரிங் பிளான்ஸ் வந்து கேட்ட ஒரு கொஸ்டின். ஸோ செல்ஸ் ஆஃப் டபிட்டம், ஓகே, இட் ஹேஸ் a dense cytoplasm, generally வந்துட்டு it has more than one nucleus. So syncytium அப்படி நம்ம சொல்லுவோம், multinucleated tapetum அப்படி நம்ம படிச்சிருப்போம். இப்போ பாத்தீங்கன்னா அதுக்கு ரீசன் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. presence of more than one nucleus in the tapetum increases the efficiency of nourishing the developing microspore mother cell அப்படின்னு கொடுத்துட்டாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேட்மெண்ட் இது மாதிரி பார்த்திருக்கோமா கிடையாது. So we know that it is actually a pollen grain. So இதுலயுமே வந்து பாதி தான் என்சிஆர்டில இருக்கு, மிச்ச பாதி என்சிஆர்டில கிடையாது. So ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏ கரெக்ட் தான், ஆனா வந்து ரீசன் தப்பு. சோ இப்போ மைக்ரோஸ்போர் மதர் செல்ல தான் என்ன வரப்போகுது, போலன் கிரெயின் வரப்போகுது. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை நான் எப்படி எடுத்துக்கிறது, சோ நான் வந்து நல்லா டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ரெண்டுமே கரெக்டா நான் எடுத்துக்க முடியுமா, இல்ல இதை தப்புன்னு நான் கன்சிடர் பண்ணிக்கணுமா? இது ஒரு கொஸ்டின். இது வந்து ஒரு ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின். ஓகே, இது எல்லாத்துக்கும் இப்போதைக்கு ஆப்ஷன் வந்து நம்ம 3 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏ வந்து கரெக்டா இருக்கு, ரீசன் வந்து தப்பா இருக்கு, நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பட் ஸ்டில் ஃபைனல் ஆன்சருக்கு வரும்போது நம்ம பார்க்கலாம். ஓகே, சோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின் ஒன்று வந்திருக்கு. இது இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்ஷியல் கொஸ்டினா இது. சோ இது கொஞ்சம் நான் ஏன் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றேன், நீங்க இதை பார்த்து எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு சொல்லுங்க. சோ ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, ஃபிக் ஃப்ரூட் வந்து நான் வெஜிடேரியன் ஃப்ரூட் அப்படின்னு நமக்கு சொல்லிருக்காங்க. இட் ஹாஸ் an as it has enclosed fig wasp. சோ நான் அப்படிதான் நினைச்சேன். சோ அது வந்து பாலினேஷன் பண்ண வரும்போது அந்த வாஸ்ப் வந்து இட் இஸ் actually almost dead inside the fruit அப்படிங்கும்போது ஃப்ரூட்டும் என்னவா மாறிடும், நான் வெஜிடேரியனா மாறிடலாம் நினைச்சேன். ஆக்சுவலி அப்படி கிடையாது. இட் இஸ் ஆக்சுவலி வெஜிடேரியன் ஃப்ரூட் தான். நீங்க கூகுள்ல போட்டு பாத்தீங்கன்னாலும் தெரியும். சோ அடுத்தது fig wasp and the fig tree exhibit mutual relationship இருக்கு. as fig wasp completes its life cycle in fig fruit, ஓகேவா, and gets pollinated by the fig wasp. சோ இப்படி நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இதுவும் பாத்தீங்க அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்னா ரெண்டுமே வந்து தப்பு தான். ஓகே, சோ இத பத்தின ஒரு டீடைல்ட் அவேர்னஸ் இல்ல. இதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இந்த தடவை பண்ண மிஸ்டேக் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சோ ஃபிகர் ஃப்ரூட்டை வந்துட்டு நான் வெஜிடேரியன், பிகாஸ் எனக்கும் அந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கும்போது அப்படிதான் தோணுச்சு. சோ அப்படி இருக்கும்போது ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட், 2 தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் ஆக்சுவலி போத் ஆர் ராங் தான். சோ இது வந்து it gets pollinated only by the wasp. சோ அவங்களுக்குள்ள அந்த மியூச்சுவல் பாலினேஷன்ஸ் இருக்கு. ஓகேவா, சோ மியூச்சுவலிசம் நம்ம இங்க பார்க்கலாம். சோ இதுவும் ஒரு ரொம்பவே வந்து ட்ரிக்கி கொஸ்டின் அண்ட் நிறைய பேத்துக்கு நெகட்டிவ் மார்க்கிங் வந்ததுக்கான ரீசனுமே இந்த கொஸ்டினா தான் இருந்துச்சு. சோ அப்ப இதுக்கான கரெக்ட் ஆன்சர் இங்க கொடுத்திருக்கேன். சோ அடுத்தது அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின். சோ இந்த கொஸ்டினை பொறுத்தவரை இட் இஸ் ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின் நான் சொல்லலாம். பிகாஸ் இங்க பாருங்க, பாலிமரேஸ் செயின் ரியாக்ஷன் ஆம்பிளிஃபைஸ் டிஎன்ஏ, ஓகேவா, following the equation அப்படின்னு சொல்லிருக்காங்க. சோ PCR ஜெனரலி நம்ம எதுக்காக பண்ண போறோம், ஒரு டிஎன்ஏவை ஆம்பிளிஃபை பண்ணும், மல்டிபிள் காப்பீஸ் பண்ணும் அப்படின்னா நம்ம பண்ணுவோம். சோ இப்போ நான் சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்கிட்ட ஒரு டிஎன்ஏ இருக்கு. சோ இந்த ஒரு டிஎன்ஏ வந்து பிசிஆர்ல போகும்போது என்னவா மாறும், சோ இங்க 2 பிரிஞ்சிடும். சோ அது போக இதுல இருந்து என்ன ஆகும் அப்படின்னா இங்க நமக்கு ஒரு நியூ ஸ்ட்ராண்ட் சிந்தசிஸ் ஆகும். அப்போ மொத்தம் எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஒரு டிஎன்ஏ மாலிகுல்ல இருந்து ஒரு டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்ல இருந்து, ஓகே, ஒரு டபுள் ஸ்ட்ராண்ட் டிஎன்ஏல இருந்து எனக்கு 2 புது டிஎன்ஏ சிந்தசிஸ் ஆயிருக்கு. இதுவே நான் வந்து சப்போஸ் 2 டிஎன்ஏ எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங் கொஸ்டின் தான். இது ரொம்ப நம்ம கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. பட் ஷுவரா கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு நமக்கு வந்துட்டு மெசல்ஸ் அண்ட் ஸ்டாஹல் எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு பெரிய எக்ஸாம்பிள் தான். சோ அப்ப இதுல இருந்து 2 இப்படி பிரியும் அண்ட் இதுல இருந்து 2 இப்படி பிரியும். சோ அப்ப இங்க இருந்து எனக்கு என்ன கிடைக்க போகுது, இங்க இதுக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட் கிடைக்கும், இங்க இதுக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட், இங்க இதுக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட், இங்க இதுக்கு ஒரு புது ஸ்ட்ராண்ட். கிட்டத்தட்ட ஒரு 4 மாலிகுல்ஸ். சோ அப்ப இங்க 2 டிஎன்ஏல இருந்து 4 கிடைச்சிருக்கு. சோ அப்ப 2 பவர் n வச்சுக்கோங்களேன். இங்க 2 பவர் 2 போட்டோம் அப்படின்னா இங்க 4 கிடைக்கும். ஓகேவா, சோ அதே மாதிரி இங்க 1 தான் இருக்கு. சோ 2 பவர் 1 2. சோ இது வந்து பேசிக் மேத்ஸ் தான். சோ இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் புக்ல என்ன மாதிரி இதை மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 2 பவர் n நம்ம வந்து டீடைலா படிச்சிருந்தோம்னா இது நமக்கு தெரிஞ்சுக்கும். இது ஒரு சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான். பட் கொஞ்சம் வந்து ஒரு சிலருக்கு இதுவுமே கஷ்டமா தான் தெரிஞ்சது. சோ இப்ப இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்திருப்பாங்க, இது மட்டும் தான் நமக்கு டயக்ராம்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. பேஜ் நம்பர் 172ல பாத்தீங்க அப்படின்னா 30 சைக்கிள்ஸ்ல இருந்து 1 பில்லியன் டைம்ஸ் அந்த காப்பீஸ் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. பட் இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எழுதிருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஓகே. சோ பிரச்சனை கிடையாது. ஒரு சிம்பிளான செமி கன்சர்வேட்டிவ் அப்ளிகேஷன் வச்சு நீங்க வந்து இதை கிளியரா கொடுத்துருக்கலாம். சோ இது ஒரு பிரச்சனை இல்ல ஆல்மோஸ்ட். ஓகே,
அண்ட் ரொம்ப 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 முக்கியமான கொஸ்டின் இப்ப எல்லாம் கேட்பாங்களா அப்படின்னு நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பா வந்து நம்ம இதுக்கு முன்னாடி வந்து லிவிங் வேர்ல்டுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ்ல நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நான் நிறைய வீடியோல அதுமே போஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து அதே மாதிரி பேஸ் பண்ணி 2 கொஸ்டின் செக் வச்சிருக்காங்க. ஸோ ரிடக்ஷனிஸ்ட் பயாலஜியை பத்தி கேட்டிருக்காங்க. அது எங்க இருக்குன்னு தேட வேணாம். நீங்க பாத்தீங்கன்னா செல் யூனிட் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா, செல் ஸ்ட்ரக்சர் ஃபங்க்ஷனுக்குள்ள 3 சாப்டர்ஸ் இருக்கு. அந்த சாப்டரோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இது மாதிரி நமக்கு டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த டீடைல்ல லாஸ்ட் பட் 3rd லைன் வரும். So the physiochemical approach to study, okay, and understanding living organism is called as reductionist biology. So அங்க அந்த பேஜ் ஆரம்பிக்கிற ஒரு லைன் வந்து கேட்டது. இது அவுட் ஆஃப் என்சிஆர்டி அப்படிங்கிறது நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கும் போது நீங்க பாருங்க அதுக்கான ஆன்சர் அப்படியே டைரக்டா பார்த்தோம். ஸோ அதே தான் physiochemical approach to study and understanding the living organisms தான் we call it as reductionist biology. இதே மாதிரி லிவிங் மூலம்லாம் அந்த கிரவுன்ஸ் அப்படின்லாம் படிச்சிருப்போம், 3 crowns அப்படின்னு சொல்லிட்டு. அந்த கொஸ்டின் வரும் பார்த்தா அதை விட்டுட்டு அடுத்த சாப்டருக்கு இப்படி ஜம்ப் ஆயிருக்காங்க. இதுக்கு அடுத்து ஃபாலோடு பை இன்னொரு பேஜ் நீங்க படிச்சிருப்பீங்க. அதெல்லாம் ராமச்சந்திரன் பிளாட் பத்தி கொடுத்துருப்பாங்க, புரோட்டீன் ரிலேட்டடா. அதை நம்ம படிச்சிருப்போம், இதை நம்ம விட்டுருப்போம். அப்படிதான் நான் நினைக்கிறேன், விட்டவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். சோ நெக்ஸ்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இதே மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு given in the organism and population. So ecology unit ஸ்டார்ட் ஆகும்போது கரெக்டா இது மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. சோ இதுல தான் நமக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. சோ இங்க வந்துட்டு ராம்தேவ் மிஸ்ரா வந்து ஃபாதர் ஆஃப் ஈகாலஜி அப்படிங்கிறது ஓகேவா. சோ இது வந்து அங்கிருந்து கேட்ட கொஸ்டின். சோ அதுல இருந்து அப்படியே வந்துட்டு அடுத்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. இது எல்லாமே டைரக்ட் கொஸ்டின் தான். பட் நம்ம அதை படிச்சிருந்தோம் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பட் நம்ம எதிர்பார்க்கல இங்க இருந்தெல்லாம் கூட கொஸ்டின் கேட்பாங்களா அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கல. அதுதான் விஷயம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா அந்த மொத்த ஹியூமன் பிசியாலஜில இருந்து டிசார்டர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. அந்த டிசார்டரோட ஒரு மொத்த கொஸ்டின் தான். சோ நம்மளும் வந்துட்டு இப்படி எல்லாத்தையும் சேர்த்து ஒரு கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியல. பிகாஸ் ஹியூமன் பிசியாலஜிக்கு நிறைய பேர் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம படிச்சிருப்போம். பட் அதுலயுமே ஒரு குட்டி ட்விஸ்ட் இது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ இதுக்கு ஆன்சர் நமக்கு தெரிஞ்சதுதான். சோ அடுத்தது திஸ் இஸ் வெரி கிரிட்டிக்கல் கொஸ்டின். சோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் out of NCERT தான். பிகாஸ் இது ஒரு டைரக்ட் லைன் எங்கேயுமே கொடுக்கல. ஸோ ட்வின்ஸ் ஆர் born to a family that lives next door to you அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த ட்வின்ல வந்து ஒரு பாய் ஒரு கேர்ள் இருக்கு. இது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, இதை வச்சு நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் வெரி 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 கிரிட்டிக்கல். இட் இஸ் நாட் அண்டர்ஸ்டாண்டிங் டைப்பாகவும் இல்ல. ஸோ இங்க வந்து அவங்க டைரக்டா என்ன சொல்லிட்டாங்க, ஃப்ரெட்டர்னல் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது நம்ம இப்படி டைரக்டா இந்த ஆன்சரா கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ திஸ் இஸ் கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் த பாக்ஸ் கொஸ்டின். சரி, ஓகே. சோ அடுத்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம் பாருங்க. அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ இந்த IVF மெத்தட்ல கேட்ட கொஸ்டினுமே வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ் கொஸ்டின். சோ டிராபேக் என்னன்னா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஹை ஃபெர்டிலிட்டி ரிஸ்க் டு மதர் இருக்கு. சோ எக்ஸ்பென்சிவ் இன்ஸ்ட்ருமெண்டேஷன்ஸ் அண்ட் ஏஜென்ட்ஸ், இது வந்து கரெக்டான ரீசன் தான். ஓகே, சோ இது வந்து ஒரு பெரிய டிராபேக் தான். சோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நெசசரி ஃபார் பீயிங் அ டோனர் அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. சோ தட் இஸ் நாட். சோ இது வந்து தேவையே கிடையாது அவங்க. சோ லெஸ் அடாப்ஷன் ஆஃப் ஆர்ஃபன்ஸ். ஓகே, அண்ட் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா okay, possibility that a early embryo does not survive அப்படின்னு. சோ இது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா இதோட டீடைல்டு வெர்ஷன் வந்து நமக்கு NCERT புக்ல கிடையாது. சோ டீடைல்டு வெர்ஷன் நமக்கு NCERT ல கிடையாது. சோ திஸ் இஸ் ஆல்சோ கைண்ட் ஆஃப் அவுட் ஆஃப் NCERT கொஸ்டின். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா சரி, சோ இங்க கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இங்க சூடோசிலமேட்ஸ் பத்தி ஒரு லைன், இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க ஃப்ரம் த அனிமல் கிங்டம் சாப்டர். ஓகே, ட்ரைங் டு ஃபைண்ட் அவுட் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் a newly found animal. ரிசர்ச்சர் என்ன பண்ணாரு அப்படின்னா he did the histology. So histology அப்படின்னா இந்த டிஷ்யூஸை பத்தி படிக்கிறது. அப்படி பண்ணும்போது he observed a cavity with the presence of a mesodermal tissue இருக்கு. ஓகேவா, towards the body wall, but no mesodermal tissue was observed toward the alimentary canal. So sentence கரெக்டா புரிஞ்சுதுன்னு நினைக்கிறேன். mesodermal tissue வந்துட்டு பாடி வால்ல இருக்காமா, ஆனா வந்துட்டு எங்க இல்லன்னு சொல்லிட்டாங்க, alimentary canal கிட்ட இல்ல. இந்த alimentary canal கிட்ட இல்ல அப்படிங்கறத நமக்கு க்ளூ. ஓகே, what could be the possible coelom of that animal? So obviously இது zoodocoelomate தான். எப்படி அப்படி நான் சொல்றேன். இங்க பாருங்க, இங்க என்ன லைன் கொடுத்திருக்காங்க. In some animals the body cavity is not lined by the mesodome. Instead, the mesodome is present as scattered pouches in between the ectodome and endodome. அந்த மாதிரி ஒரு பாடி கேவிட்டி தான் we call as pseudocoelom. இதுதான் நமக்கு புக்ல கொடுத்திருக்கக்கூடிய லைன். ஆனா அதை நம்ம இன்னும் டீப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தாதான் இந்த மாதிரி கொஸ்டின். சீரியஸ்லி நானுமே வந்து இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படிங்கிறது எதிர்பார்க்கல. So this is also one out of the box question அப்படின்னு எனக்கு தோணுது. ஓகே, சோ கைண்ட் ஆஃப் லைக் ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சுன்னா நம்ம எழுதலாம். சோ ஸ்கேட்டர்ட் பவுச்சஸ் மேபி மென்ஷன் பண்ணியிருந்தா நம்ம கொஞ்சம் குயிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இல்லன்னா இது கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே, சரி, அடுத்த கொஸ்டினுக்கு நம்ம போகலாம். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ குட் கொஸ்டின். இந்த கொஸ்டின் எப்படி இருக்கு அப்படின்னா இதுல வந்து அந்த லைன் கொடுக்கல, பட் நீங்க டயக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருந்தீங்க. ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸா இருந்து நீட் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா பல தடவை இதை வந்துட்டு நமக்கு பப்ளிக் எக்ஸாம்ல கேட்டுருக்காங்க. ரிப்பீட்டடா நம்மளும் படிச்சிருக்கோம். நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட்ல இருந்து ரிப்பீட் இருந்தீங்கன்னா கூட இந்த கொஸ்டினை எழுதிருக்கலாம். பட் இல்லைனாலும் இது கொஞ்சம் கிரிட்டிக்கல். ஏன் அப்படின்னா நான் தப்பான ஸ்டேட்மெண்ட் தான் கண்டுபிடிக்கணும். சோ எனக்கு தெரிஞ்ச லைன்ஸ் எல்லாம் என்ன, 2 ஹெவி 2 லைட் செயின்ஸ் இருக்க போது ஹெவி செயின்ஸ் ஆர் ஹெல்ட் டுகெதர் பை தி டைசல்ஃபைட் பாண்ட்ஸ். கரெக்ட் தான்.
ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எங்க இருக்கு? ஸோ நமக்கு ஸ்டேட் போர்ட் புக்ல இது கிளியரா கொடுத்துருப்பாங்க. பட் இங்க என்சிஆர்டி பொறுத்தவரை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஆன்டிஜன் பைண்டிங் சைட் வந்துட்டு சி டெர்மினல்ல இருக்கா இல்ல வந்துட்டு என் டெர்மினல்ல இருக்கா அப்படின்னு பார்க்கணும். எங்க இருக்குன்னு பாருங்க. ஸோ ஆன்டிஜன் பைண்டிங் சைட் எங்க இருக்கு? ஸோ வி நோ தட் திஸ் இஸ் என் டெர்மினல், இது வந்து சி டெர்மினல் அப்படின்னு. ஸோ இப்போ இந்த பிக்சர் பார்த்தோம்னா நமக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் இந்த ஸ்டேட்மெண்ட்ல எது தப்புன்னு. ஏன்னா இந்த கொஸ்டின்ல நிறைய பேர் எலிமினேஷன் மெத்தடும் பார்த்து கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் இது ஆக்சுவலி கைண்ட் ஆஃப் என்ன கேட்டா டயக்ராம் பேஸ்ட் கொஸ்டின். இது டயக்ராமோட அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு அப்படின்னா நீங்க இதை எழுதிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இது. ஸோ ஓவராலா பயோ பொறுத்தவரைக்கும் நாட் கம்ப்ளீட்லி ஈஸி என்ன பொறுத்தவரைக்கும், பட் நிறைய அவுட் ஆஃப் என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அண்ட் கொஞ்சம் வந்து பயாலஜியில ஒரு டீப் அண்டர்ஸ்டாண்டிங் தேவைப்பட்டிருக்கு. ஸோ ஒரு பயாலஜி புக் எடுத்து நம்ம படிச்சோம் ஆன்சர் மார்க் பண்ணணும் அப்படின்னு இருந்திருந்தா இந்த கொஸ்டின்ஸ் பேப்பரை அட்டென்ட் பண்றது ரொம்பவே கஷ்டம் தான். ஸோ அதுல உள்ள மூழ்கி ரொம்ப தெளிவாகி நம்ம இன்னும் ஒரு 10 பேத்துக்கு சொல்லி கொடுக்குற அளவு நம்ம மைண்ட்ல அந்த புக்கு ரெஜிஸ்டர் ஆயிருந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு பேப்பரை எழுதவே முடியும். ஸோ யூ நீட் லைக் ப்ராப்பர் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் ப்ராப்பரா சொல்லி கொடுத்து நமக்கு அவுட் ஆஃப் என்சிஆர்டியும் சேர்த்து படிச்சிருந்தோம் அப்படின்னாதான் இதை நம்ம எழுத முடியும். இதை பத்தி இன்னும் நான் டீட்டெயிலா சொல்றோம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்தது வந்து நம்ம நீட் 2026க்கு ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா முதல்ல கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த பேப்பர்ல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்கிட்ட லெசன் என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி AIPMT, ஸோ நாங்க வந்து என்ட்ரன்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி இட் வாஸ் பேக் இன் 2012-13 எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஆல் இண்டியால ஒரு ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் வைப்பாங்க. ஸோ அந்த புக் அந்த டெஸ்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் எங்கிருந்து வரும் அப்படிங்கிறது நம்ம இந்த புக்ல இருந்து தான் வரும் அப்படின்னா சொல்லவே முடியாது. ஸோ இட் யூஸ் டு கம் ஃப்ரம் எனிவேர். ஸோ ஜென்ரலி சிலபஸ் இதுதான் அப்படின்னு சொல்லிடுவாங்க, நம்ம தான் வந்து நிறைய படிச்சுட்டு போகணும். இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச வரலும் இவங்க மறுபடியும் அந்த பேட்டர்னுக்கு போற மாதிரி தெரியுது. ஸோ அப்ப நம்ம ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னா தெளிவா கான்ஃபிடென்ட்டா சின்சியரா ப்ரிப்பேர் பண்ணணும். இது மட்டும் தான் விஷயம். ஸோ டிஸ்ட்ராக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்மள வந்து இந்த நீட் ப்ரிப்பரேஷன் நம்ம பண்ணும் போதே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மள ஒரு டாக்டரா கன்சிடர் பண்ணிக்கணும். ஸோ ஒரு டாக்டரா இருக்கேன்னா நான் எப்படியெல்லாம் வந்து ஒரு பேஷண்ட்டுக்கு டயக்னோசிஸ் கொடுப்பேன், அப்படி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு இதுக்கு தேவைப்படுது. ஸோ பிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியும் கண்டிப்பா கஷ்டமா நான் இல்லைன்னு சொல்ல. ஸோ ஒரு அனாலிசிஸும் நான் அடுத்த வீடியோல உங்களுக்காக எடுத்துட்டு வரேன். பட் திஸ் இஸ் ஆக்சுவலி என்னோட ஹானஸ்ட் ரிவ்யூ. நீட் படிக்கும் போதே நம்ம வந்து நம்ம டாக்டரை கன்சிடர் பண்ணியே ஆகணும். பிகாஸ் அப்படி இருக்கும்போது நம்ம எந்த ஒரு பாயிண்ட்டுமே ஸ்கிப் பண்ணவே முடியாது. எல்லா கொஸ்டினும் திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஸோ பிரெயினோட ஸ்டோரேஜ் எந்த அளவு இருக்கோ அதை ஃபுல்லா ஃபுல்ஃபில் பண்ணிட்டே இருக்கிற வேண்டியதுதான் நம்ம வேலையா இருக்க போகுது. அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ நமக்கு ஒரு ப்ராப்பரான கைடன்ஸ் இங்க ரொம்ப தேவை. ஓகே, ஸோ இஃப் த டீச்சர் இஸ் ஸ்மார்ட் இனஃப் டு டெல் மீ இந்த மாதிரி தான் அந்த பேட்டர்ன் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படிங்கிற அளவு நம்ம தெளிவா இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கான கோச்சிங்லாம் கொடுக்கும் போது ஸோ நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது வேணும் லைக் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புக்கை தாண்டி வேணாலும் கொஸ்டின்ஸ் வரும், புக்ல இருந்து தான் இது கேட்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்பயுமே பாருங்க இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இப்ப நமக்கு இந்த தடவை நீட் 2025ல கேட்ட கொஸ்டின்ஸ் நீங்க ஏதோ ஒரு புக்ல பாத்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கும். இந்த AIPMT கொஸ்டின் சீரீஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின்ஸோட கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் இருக்கு. ஸோ நான் பார்த்தவரையும் எனக்கு அப்படிதான் தோணுச்சு. AIPMT கொஸ்டின்ஸும் இதுவும் ஆல்மோஸ்ட் சிமிலரா தான் வந்திருக்கு. ஸோ அப்போ பேக் டு தட் பேட்டர்னுக்கு வர மாதிரி இருக்கு. ஸோ வி நீட் டு பில்ட் அ குட் டாக்டர். அதுதான் வந்து இப்போதைக்கு ட்ரெண்ட் மாதிரி. பிகாஸ் இந்த AI எல்லாம் வரும்போது நிறைய பேர் வந்து நம்ம கூகுள்ல பார்த்து படிச்சு டயக்னோஸ் பண்ணி எல்லாம் வந்து டாக்டர் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். We need a doctor who diagnose the disease. So அப்படிப்பட்ட இந்த AI வேர்ல்டுல ஒரு நல்ல டாக்டரை, திறமையான டாக்டரை, குட்டா டயக்னோஸ் பண்ணக்கூடிய ஒரு குட் டாக்டரை கொண்டு வரதுக்கு இது மாதிரி பேட்டர்னுக்கு அவங்க போலாம். பட் don't give up on your dream. So you still have time, you can still work hard. So இது கண்டிப்பா நம்மளால முடியற விஷயம் தான், முடியாதுங்கிற விஷயமே கிடையவே கிடையாது. ஸோ அவங்க ஒரு அலர்ட் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம அவங்களுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி அடுத்த எக்ஸாமுக்கு அலர்ட் ஆகணும். இதுதான் என்னோட ஃபைனல் வேர்ட். ஓகேவா? ஸோ யூ நீட் அ ப்ராப்பர் கைடன்ஸ். அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட், ஸோ கண்டிப்பா ரிப்பீட் பண்ணாத பிளான்ல இருக்கீங்கன்னா தாராளமா பண்ணலாம். ஏன்னா இப்போ பேட்டர்ன் தெரிஞ்சிச்சு. ஸோ PYQ பேட்டர்ன் மாறதான் போகுது. ஸோ ஒரு ப்ராப்பர் டீச்சிங், ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து படிச்சா யூ கேன் டெஃபினெட்லி கிராக் நீட் 2026. And definitely ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும், டிசிப்ளின் இருக்கணும் படிக்கிறதுக்கு, நீட் படிக்க, then you can crack it. So அது மாதிரி. அண்ட் இன்னொரு விஷயம், இங்க ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா இங்கே 100 லேர்னிங்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த 1 இயர் வேஸ்டும் பண்ணாம BSc படிச்சுட்டே நீட்டும் ரிப்பீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கோர்ஸ் தான் கொண்டு வர போறோம். பிகாஸ் லைக் we need a degree also at last in the hand. ஸோ நம்ம வந்து 1 வருஷம் 2 வருஷம் ரிப்பீட் பண்ணி படிச்சு கண்டிப்பா டாக்டர் ஆக போறோம் அப்படின்னா யூ டெஃபினெட்லி நீட் அ டிகிரி ஆல்சோ. ஸோ தட் லைக் வீட்லயும் திட்ட மாட்டாங்க, எல்லாரோட சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ அது மாதிரி ஒரு ஆஃப்லைன் பேட்சை we are going to start soon. ஸோ இங்க வந்து உங்களுக்கு டெஃபினெட்லி நான் சொல்லினா 100% கைடன்ஸ் இருக்கும். ஸோ யார் யார் எந்தெந்த ஸ்டேஜ்ல இருக்க போறீங்க அண்ட் கொஸ்டின்
டீச்சிங் எப்படி இருக்கும். ஸோ நீங்க ஒரு தடவை வந்து யூ கேன் செக் இட் அவுட் இந்த ஆப். ஸோ இது மாதிரி இதுக்கு முன்னாடி எல்லாம் டீச் பண்ணிருக்கோம். ஸோ ஒவ்வொரு தடவையும் வந்துட்டு இந்த டீடைல்டு வெர்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம டீச் பண்ணிருக்கோமா, இது எல்லாம் தெரிஞ்சுட்டு தென் யூ கேன் ஸ்டார்ட் அப்ளைங். ஓகேவா? ஸோ இது பத்தின என்ன டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சாலும் யூ கேன் கான்டாக்ட் டு திஸ் நம்பர். ஸோ டெஃபினெட்லி இது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு நீங்க மெசேஜ் பண்ணலாம். அண்ட் சொல்றேன், இது வந்து நமக்கு வந்து வேத வாக்கு, இதுதான் நம்ம கனவு லட்சியம் எல்லாமே. இதுக்காக ஜஸ்ட் ஒன் மோர் டைம் நம்ம எஃபர்ட் போடுறதுல தப்பே கிடையாது. ஸோ எஃபர்ட்ஸ் ஆர் நாட் கோயிங் டு get wasted. So it is going to give you the fruit which you wanted for lifelong. அதனால அதுக்கு கொஞ்சமா இன்னொரு தடவை எஃபர்ட் போட தயாராகலாம். And all the very best guys.